நியூஸ் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீகாந்த் சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு ஹாட் நியூஸ், டிஎம்கே தேமுதிக கூட்டணி வந்துட்டாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலமாவே அந்த பிரமிளதா மேம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, மாநாட்டுல அறிவிக்கிறேன், அடுத்த மாசம் அறிவிக்கிறேன் அப்படின்னு ஒரு டேட்டை சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. இது எங்கேயோ ஒரு நெகோசியேஷன் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது பரவலா டாக் இருந்தது. அது எல்லாருக்குமே தெரியும், பரவலாவே இருந்தது. எங்கேயோ 2 பேர்ட்ட ஒரு இடத்துல போறாங்கிறது 100% எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. அவர் வேற எங்கேயோ தாவேக பக்கம் அவங்க இல்லைன்றது தெரிஞ்சிருச்சு. ஓகே. பட் எய்தர் 2 பக்கமும் அவங்க பேசிட்டு இருந்தாங்கன்றது மட்டும் உண்மை. ஏன்னா அதுலதான் இப்ப பிரபாகரன் கூட கோவமெல்லாம் பேசியிருந்தாரு, நாங்க 2 பக்கமும் பேரம் பேசுறோம்னு சொல்லி பேசுறாங்க அப்படின்னு. அதுல அது பொய் கிடையாது, உண்மைதான். அவங்க போன எலெக்ஷன்லயே அந்த மாதிரி பேசி கூட ஒரு லாஸ்ட் மினிட்ல அவங்க செட்பேக் ஆகி அவங்க தனிச்சு நிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்தது. சோ இந்த தடவை அவங்க கரெக்டா போய் அங்க டிஎம்கே கிட்ட செட் ஆயிட்டாங்க. இன்னைக்கு செய்தி வந்திருக்கு. இதுல என்னன்னா, இப்போ ஆல்ரெடி திமுக கூட்டணியில பாத்தீங்கன்னா ஒரு 13 கட்சி கூட்டணி இருக்கு அட் பிரசன்ட். இப்ப இவங்க 14வது கட்சி. இவங்களுக்கு எத்தனை சீட்டு கொடுப்பாங்க? அதான் இப்ப அது இவங்க சீட்டு மட்டும்தான் இவங்களோட நோக்கமா, சக்சஸ் இவங்களோட நோக்கமா, வேற என்ன இவங்களுக்கு அஜெண்டா இருக்குன்றது அவங்க கட்சிக்காரங்களாலே அவங்க புரிஞ்சுக்க முடியல. என்னை பொறுத்தவரைக்கும் அவங்களோட ஒரு அஜெண்டா அவர் திரு சுதீஷ் அவர்களுக்கான ராஜ்யசபா சீட்டுக்காக எதிர்பார்க்கலாம். இல்ல, அதான் அந்த ராஜ்யசபா சீட்டை வாங்கி அந்த கட்சி எந்த அளவுக்கு வளர்ந்துரும், எப்படி வளரும்? எதுவுமே பதவி இல்ல, அட்லீஸ்ட் இந்த ஒரு சீட்டா இருக்கட்டும். அது இல்ல. இப்ப அந்த கட்சி நீங்க பாத்தீங்கன்னா போன எலெக்ஷன்ல இவங்க பண்ண மிஸ்டேக், இருபெரும் கட்சிகள்ட்டையும் மாறி மாறி ஒரே டைம்ல நெகோசியேஷன் பேசினாங்க. லாஸ்ட் மினிட்ல இவங்களை கழட்டி விட்டதுனால வேற வழியே இல்லாம அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட போய் ஜாயின் பண்ணி 60 இடங்கள்ல போட்டியிட்டாங்க. 60 இடங்கள்ல போட்டியிட்டு சுத்தமா வெற்றி வாய்ப்பு இழந்தாங்க. நிறைய இடங்கள்ல டெபாசிட்டே கிடையாது, மோஸ்ட்லி டெபாசிட்டே இல்ல. அந்த 60 தொகுதியிலேயே இவங்க மொத்தமா வாங்கின ஓட்டே 2 லட்சம் ஓட்டு தான். பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 0.43% தான் இவங்க போன எலெக்ஷன்ல வாங்கினது. இப்போ நம்ம 78% ஓட்டுல 0.43ங்கிறது எத்தனை ஓட்டு பாருங்க, 2 லட்சம் ஓட்டு. இது ஒரு கட்சி 2 லட்சம் ஓட்டை வச்சுக்கிட்டு நீங்க பேரம் பேசுறதேங்கிறது ஒரு அபத்தமான ஒரு விஷயம். அதை இன்னொரு பெரிய கட்சியா அவங்களை கூட்டு சேர்த்துக்கிறாங்கிறது அது என்னன்னா, அவங்க ஒரு மக்களுக்கு ஒரு ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ண பாக்குறாங்க. இவ்வளவு பெரிய எல்லா கட்சிகளும் ஒரு இடத்துல இருக்கு, அப்ப எங்க மேல மக்கள் கட்சிகள் நம்பிக்கை வச்சிருக்குங்கிற ஒரு ஃப்ரேம் செட் பண்றாங்க திமுக. அவ்வளவுதான். அங்க இருக்கிற கட்சிகள் எல்லாருடைய பெர்சன்டேஜையும் பாருங்களேன். மோஸ்ட்லி கட்சி அந்த 14ல பாத்தீங்கன்னா 1% கீழே இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்ப இது ஒரு எந்த விதமான தாக்கத்தையும் திமுகவுக்கு ஏற்படுத்தாது. ஒரு ஃப்ரேம், விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் அவங்களுக்கு தேவைப்படும். அந்த மீட்டிங்லயோ ஒரு இதுலயோ போடுறதுக்கு இன்னும் ஒரு பரவலா ஒரு விஜயகாந்துக்குன்னு ஒரு சில ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த தொண்டர்கள் இருக்காங்களே, அவங்களோட ஓட்டும் கொஞ்சம் வரும். ஏதோ கொஞ்சம் சேர்றது ஒரு பிளஸ் தானே அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அவங்க ஏத்திருக்காங்க. ஏன்னா இப்போ டிஎம்கேயோட இன்னொரு இது என்னவா இருக்கும்னா, இப்ப விஜய் அவங்களோட தமிழக வெற்றி கழகத்தோட கட்சிக்கு ஒரு ஃப்ரேம் கிடைக்க கூடாதுன்றதுல நோக்கமா இருக்காங்க. அவங்க தனித்து விடப்படணும். அங்க அவங்களோட ஃப்ரேம்ல இன்னும் ஒரு 4-5 கட்சிகள் சேர்ந்து அது ஒரு ஃப்ரேம் ப்ரொஜெக்ட் ஆகக்கூடாதுங்கிறதுனாலதான் இந்த மாதிரி கட்சிகளை கூட்டணியில சேர்த்துக்கிறாங்களே ஒழிய இதனால திமுகவுக்கு எந்த விதமான பலனும் கிடையாது. சரி, நம்ம தேமுதிக அடுத்த மதிமுகன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா அவங்க ஒரு என்டிஏவோட கூட்டணி போட்டாங்க, ஒரு இந்தியா கூட்டணி போட்டாங்க, அது ஒரு மக்கள் நல கூட்டணி போட்டாங்க. எடுத்துக்கலாம்ல, அது அவ்வளவுதான். நீங்க மதிமுக எப்படி இப்ப இன்று காணாமல் போயிருக்கிறதோ, இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தேமுதிகங்கிற ஒரு கட்சி கூட பெரிய அளவுல ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கே ஆள் இல்ல. நம்ம ரீசெண்டா நியூஸ்ல பாத்திருப்போம், எல்லா நியூஸ்லயும் பாத்திருப்போம். சோ அதை பேஸ் பண்ணி நமக்கு ஆள் இல்ல, சரி நம்ம இருக்கிறதுனால ஒரு 2 சீட்டு 3 சீட்டு கிடைச்சா போதும், அதுல போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இல்ல, அந்த மாதிரி ஒரு செய்தியை பார்த்ததுக்கு அப்புறம் கூட திமுக இவங்களை சேர்த்துக்கிறான் பாத்தீங்களா, அதுதான் பெரிய விஷயமே. இங்க ஒரு கட்சிக்கு ஒரு வேட்புமனு வாங்குறது கூட ஆட்கள் வரல அப்படிங்கும் போது அந்த கட்சியோட பலம் என்னவா இருக்கு? வெறும் அந்த ஒரு விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு பிம்பம் மட்டும்தான், அது மட்டும்தான் அவங்களுக்கு தேவைப்படுது. அதன் மூலமா ஏதோ கொஞ்சம் ஓட்டு, இப்ப போன எலெக்ஷன்ல 2 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க. அந்த 2 லட்சம் ஓட்டு நமக்கு பிளஸ் தானே, ஒண்ணு இருந்துட்டு போட்டோம், அடிஷனலா இருக்கட்டும். இப்போ 2 சீட்டோ இல்ல விசிகாவுக்கு ஒரு 6 சீட்டு கொடுக்குறாங்க, கம்யூனிஸ்டுகளுக்கு 6 சீட்டு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு 5 சீட்டோ 4 சீட்டோ இல்ல 6 சீட்டோ இவங்களுக்கு கொடுப்பாங்க. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 சீட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எல்லாமே பாத்தீங்கன்னா எதிர்கட்சிக்கு தான் அது பலமா போகும். இவங்களுக்கு கொடுக்குற சீட் எல்லாமே இப்ப அதிமுக அல்லது தாவேகாவுக்கு பலமா அது போகும். அவ்வளவுதான். திரு விஜயகாந்த் இருந்திருந்தாருன்னா இந்த கூட்டணி ஆதரிச்சிருப்பாரா? நிச்சயமா கிடையாது. விஜயகாந்த் அவர்கள்
தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போதே 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றுன்னு சொல்லி தான் ஆரம்பிச்சாரு. இருபெரும் ஆண்ட கட்சிகளுக்கு மாற்று தான் அப்படின்னு சொல்லி தான் வந்தாரு. பட் ஆனா அவர் இருக்கும்போதே ஏடிஎம்கே கிட்ட கூட்டணி போறதுக்கு ஒரு சூழல் தள்ளப்பட்டுச்சு அவருக்கு. அது அது ஒரு இப்ப எப்படி விஜய் அவர்களை வந்து எல்லாம் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி தள்ளினாங்களோ, தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணாங்களோ, அந்த மாதிரி அப்பவும் வந்து ஒரு விஷயம் வந்து ஏடிஎம்கேல பண்ணப்பட்டது. அதுல அவர் விழுந்ததுல ஒரு பயன் அடைந்தாரு. பிறகு அது செட்பேக் ஆகி போய் வந்துருச்சு. நான் தான் சொல்றேனே, ஒரு பிரைமரி போர்ஸா வரணும்னு ஒரு ஆரம்பிக்கிற ஒரு கட்சி பிரைமரி போர்ஸாவே தேர்தலை சந்திச்சா மட்டும்தான் அது அந்த கோட்டையை நோக்கி நகர முடியும். நீங்க சப்போர்ட்டிங் பார்ட்டியா ஒன்ஸ் இறங்கிட்டீங்கன்னா நீங்க எண்டு வரையில நீங்க சப்போர்ட்டிங் பார்ட்டி தான், நீங்க பிரைமரி போர்ஸா ஆகவே முடியாது. அதனால தேமுதிக எல்லாம் மோஸ்ட்லி இந்த எலெக்ஷன்லாம் கூட அவங்க ஒரு நிறைவான எலெக்ஷனா கூட உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. சோ அடுத்து மதிமுக மாதிரியோ விசிகே மாதிரியோ இப்ப 2 சீட்டு 3 சீட்டு எங்க கிடைக்குதா அவ்வளவுதான் டிராவல் பண்ணிக்கோ. அந்த இடத்துக்கு அவங்க போயிட்டாங்க அவங்க அவ்வளவுதான். அது அடுத்தடுத்து இப்ப இந்த இடத்துல திருப்பி ஒரு பார்லிமெண்ட் வருதுன்னா ஏதோ ஒரு சீட்டு எங்கேயாவது ஒரு எம்பி சீட்டு 2 எம்எல்ஏ சீட்டு அவ்வளவுதான். அந்த இடத்துக்கு அந்த கட்சி தள்ளப்பட்டுடுச்சு. அவ்வளவுதான். அது திமுகவுக்கும் தெரியும் அவங்கள்ட்ட பெரிய பலம் இல்லாம. அந்த விஜயகாந்தோட பிம்பம் அதையும் ஒரு சப்போர்ட்டா வச்சுக்கலாம். ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, நம்மளை எதுக்குற ஒரு பார்ட்டிக்கு ஒரு பெரிய ஃப்ரேம் செட் ஆயிடக்கூடாது. அவங்க தனித்து விட்டப்பட்டாங்க, அவங்களுக்கு எந்த சப்போர்ட்டிங் இல்ல அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்ஷனை கிரியேட் பண்ணணும். அந்த விதத்துல எல்லாருமே உள்ள இழுக்கிறாங்க. ஓகே, அவ்வளவுதான். ஓகே சார், ஓகே.